பாருங்க சார். என்ன சார் பண்றது, இவரு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம ஸ்கூல் இப்ப வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது சார். அதுலயும் அந்த பண்ணையார் பையன் பண்ற அட்டுலயும் தாங்க முடியல சார். என்ன சார் பண்றது, இந்த ஸ்கூல் வேற அவங்க ஸ்கூலா போயிருச்சு, டிசியும் கொடுக்க முடியாது. என்ன சார் பண்றது? சரி, புது வாத்தியாராவது வருவாரு, அவரை போக சொல்லலாம் சார். அவர் வந்தா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்க தாங்க சார் 8th B கிளாஸ் டீச்சருங்க சார். அப்புறம் அதுல பண்ணையார் பையன் இருப்பாங்க சார், அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. போன மாசம் வேற சரவணங்கிற ஒரு பையன் இறந்துட்டாங்க சார், ரொம்ப பாவமா இருக்கு. அப்புறம் அந்த பண்ணையார் பையன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க சார். சரி சார், நன்றி. என்னடா வாத்தி புதுசா? உட்காருங்க உட்காருங்க. தம்பி யாரா சார்? அவன் தான் சார் பண்ணையார் மகன் பாண்டி. சரியான கெடுபடி சார், பார்த்துருந்துங்க சார். இதான் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க புது கிளாஸ் டீச்சர். என் பேரு கோபாலு. அதாவது நான் போன மாசம் கேள்விப்பட்டது என்னன்னா, சரவணாங்கிற பையன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். முதல்ல நாம அவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்துறோம். எழுந்திருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் பாருங்க. இப்ப நாம பாடத்துக்கு போறோம். என்ன படத்துக்கு? டேய், நான் படத்துக்கு போலாமான்னு கேட்கல, பாடத்துக்கு போலாமான்னு கேட்டேன். படம்னா கால் எடுக்கணும், பாடம்னா கால் வைக்கணும். படம் படம் புரிஞ்சுல சார்? எனக்கு எங்க கால் வைக்கணும் எங்க கால் எடுக்கணும்னு நல்லாவே தெரியும். கல்யாணம் முடிஞ்சு புது வீட்டுக்கு போனா படம் கால் வைக்கணும். அதுவே நம்ம காலை யாராச்சும் மிதிச்சான்னு வச்சுக்கோங்க, காலே எடுக்கணுங்க. ரொம்ப அறிவுதான். உட்காரு. ஆமா, அங்கன சாப்பாடு கொட்டி கிடக்குது. சார் இவன் வாந்தி எடுத்துட்டான் சார். எப்படி வாந்தி எடுத்தப்பா? சார் நான் சொல்றேன் சார். சொல்லுப்பா. அப்படிதான் சார் வாந்தி எடுத்தாரா? டேய், அவன் எப்படி வாந்தி எடுத்தான்னு கேட்கடா. என்னால வாந்தி எடுத்த? என்ன சாப்பிட்டான்டா முதல்லவன்? சார் அவன் எதுவும் சாப்பிடலீங்க சார், நம்ம அரிசனோட சாக்ஸ் முது பட்டாங்க சார். என்னோட தொல்லையா போச்சுடா. ஐயோ இவ்வளோ தொல்லையா போச்சு. சார் நீங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா சார்? ஆமாங்க. உங்க பேரு சார்? என் பேர் கோபால். சரி சார், நான் வரேன் சார். போயிட்டு என்ன விவகாரம் முடிச்சோட. தம்பி எந்திரிங்கப்பா. தம்பி உங்க பேர் என்ன? பழகி சார். உங்க அப்பா பேரு? திருப்பதி சார். உங்க அம்மா பேரு? எம்மா சார். அதாப்பா உங்க அம்மா பேரு? எம்மா சார். அதான் உங்க அம்மா தான். சார் அவனுக்கு ஆய் வராது சார். என்ன சொல்ற சார்? அவனுக்கு ஆவும் ஈயும் சொல்ல வராது சார். அவங்க அம்மா பேரு ஐயம்மா சார். சரி உட்கார்றே. சார் உங்களுக்கு சாப்பீஸ் வேணுமா சார்? ஒண்ணு வேணும், எல்லாம் கேட்கணும். போக மாட்டியா? ஏமா உன் தலைய என்ன உண்மையை தேக்க மாட்டியா? உனக்கு என்னத்தை பிடிக்காத இல்ல என்னையே பிடிக்காதான்னு கேக்குறேன். சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் என்னைய கேட்கல, என்னைய கேட்டேன். உட்காருமா.
சார் உங்களுக்கு டிவி அது வேற இருக்கா? போய் கொண்டு வா. சக்கரை போட்டா போடாம எனக்கு சுகர்ல இல்ல, போய் போட்டே கொண்டு வா. லைட்டா ஆடே புடுங்க, போயிடும் முதல்ல நீ. ஏன் சொல்லடா? அம்மா. வாங்க சார். நல்லா எப்படிங்க சார் கிளாஸ் போச்சு? அடி பின்னிட்டல்ல, பசங்களும் ஆடி போயிட்டாங்க. என்ன ஆடி போயிடுச்சா? ஆடி போயிட்டாங்க சார். சரிங்க சார், படமெல்லாம் எடுத்தீங்களா? பாடம் எடுத்தாச்சுங்க சார். என்ன அந்த கிளாஸ் போட்டு நடு வந்து சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க சார். சரிங்க சார், அப்ப நல்லா பாடமெல்லாம் எடுத்திருப்பீங்களா டாக்குது? பாடமெல்லாம் எடுத்தாச்சுங்க சார். அந்த பண்ணையார் பையன் தான் நடுவுல வாடா போடான்னு தான் பேசினா. என்ன சார் பண்றது? 8 வருஷம் எருமை மாடு மேய்ச்சிட்டு நேரா 8ஆவதுல கொண்டாந்து சேர்த்திட்டாங்க. என்ன சார் பண்றது? அதான் சார், நாளைக்கு அவங்க அப்பாவை பார்த்து பேசலான்ட்டு இருக்கேங்க சார். சரிங்க சார், ஊருக்குள்ள போய் பன்னி பண்ணையார் வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சார். அது என்ன சார் பண்ணி பண்ணையாரு? முதல்ல பண்ணை பண்ணையார் இருந்துச்சுங்க சார், இப்ப வர வர பன்னி பண்ணையார் ஆயிடுச்சுங்க சார். அப்படிங்களா சார்? நான் கேட்டு பாக்குறேன். சரிங்க சார். ஏங்க இந்த பண்ணி பண்ணையார் வீடு எங்க இருக்குங்க? உங்களுக்கு என்ன தைரியம் எங்க ஐயா பண்ணையார பார்த்து பன்னி பண்ணையாருன்னு சொல்றீங்க? அதோ அவங்க வீடு அங்க. ராம்குமார் வயிறு கீழே எடுத்து வை. அப்ப எக்ஸாம் பண்ணது சரி பாத்துக்கலாம். மேலே கீழே எடுத்தாங்கன்னா இங்க பாருமா, நான் வரதுக்குள்ள ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சி வை. சரிங்கம்மா. என்னம்மா பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு, அந்த பாத்திரம் எல்லாம் யார் தேய்ப்பாங்க? நீங்க தான் 10 பாத்திரம் தேய்ச்சி வைக்க சொன்னீங்க, அதனாலதான் 1 2 எண்ணி 10 பாத்திரம் தேய்ச்சி வச்சேன். எல்லாம் என்னதான் பண்றதோ. ச்சே. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன வாத்தி இவ்வளவு தூரம்? ஐயா நம்ம புள்ள. என்ன நம்ம புள்ளையா? இல்லைங்க உங்க புள்ள பள்ளிக்கூடத்துல போற வர வாத்தியாருங்களே வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்டாக்கு டாய் இருக்கு, வேண்டாக்கு டாய் இருக்கு, போண்டாக்கு டாய் இருக்கு. பையன் ஏதோ டான்னு கூப்பிட ஆசைப்பட்டுட்டேன், இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறதா? சரி போங்க போங்க, போய் படிக்க. சரிடா சரிடா. பாத்தீங்களா, நம்ம எங்க வச்சோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். செவுத்துல அடிச்ச பந்து திரும்பித்தான் வரும். சரிடா, டீ கொண்டாட்டுமாடா? போடா பண்ணி. எடுத்துட்டு வாடா. என்னது மரியாதை மரியாதை? என்ன வேணும்னு சொல்லி எடுத்துட்டு வர. அதை விட்டுட்டு இந்த குண்டா கிண்டாங்கிற வேலைலாம் யாங்கிட்ட வேணாம். எடுத்துட்டு வாடா குண்டா. அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். குண்டா எடுத்துட்டு வாடா. அவ்வளவுதான் போடி. அட நீ கொட்டிக்கிறதுக்கு குண்டா எடுத்துட்டு வாடா. அத முன்னாடியே பாத்திரம் சொல்ல வேண்டியதானே. அந்த மாடசாமி வாடாங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. அப்படியே லேட் வர முடியாதா? என்னது முடியாதா? ஆமாடா. ஓய்யச்சா 1 டன் வெயிட்ரா. என்னடா பண்றீங்க? யார் இந்த பெண்ணு? எலி செத்து போச்சு. எலி செத்து போச்சு. எங்கடா எலி செத்து போச்சு? எலி செத்து போல டீச்சர்.
அது எலிசபெத்தோட பேனா டீச்சர். இது எலிசபெத். பொட்டு நீட்டா இருக்கா? பொட்டு நீட்டா இல்ல டீச்சர், ரவுண்டாக. ஒட்டகம் இருந்தா கொடுங்கடா. டீச்சர் ஒட்டகம்லாம் இல்ல டீச்சர். நான் ஒட்டகம் கேக்கல, ஒட்டக கம் இருக்கான்னு டீச்சர். அதுவும் இல்ல டீச்சர். பில்ல எப்படி இருப்பான்னு தெரியுமா? வில்லு வச்சிட்டு இருப்பான் டீச்சர். பில்ல முன்ன மாதிரி. அப்ப நான் வில்லு வச்சிட்டு இருப்பேனா டீச்சர்? சரி ஸ்டூடண்ட்ஸ், நம்மளுக்கு போன வாரம் சொல்ற மாதிரி நாளைக்கு சென்னைக்கு ஒரு நாள் டூர் போறோம். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. ஐ ஜாலி. அப்ப அடுத்த சீன் மெரினா பீச். பீச் உலகத்திலே 2வது பெரிய பீச். யாராவது எங்கேயா தொலைஞ்சு பண்ணீங்கன்னா அங்க இருக்க அந்த எம்ஜிஆர் சமாதி கிட்ட வந்துருங்க. லெட்ஸ் மூவ். நம்ம போலாம்டா. 5 10 5 10 15 சமோசா. 10 சமோசா 5 ரூபாயா மாடா? 5 10 5 10 15 சமோசா. 10 ரூபாய் கொடுங்க. நாங்க 5. என்னங்க 15 15ன்ட்டு 10 ரூபாய் கொடுத்தா வேற 5 சொல்ற குடுக்குறீங்க? ஆமா 15 15 10 ரூபாய்க்கு 5. ஆனா ஏமாந்துட்டோம் மேடம். திரும்ப நடிக்கிற அவரை சொன்னா சாரிடா. ஸ்டூடண்ட்ஸ், அங்க ஒரு தள்ளு வண்டி இருக்கு. அங்க ஒரு இட்லி 1 ரூபா தான். வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடலாம். ஏய் நில்லு. என்னது தள்ளு வண்டிலையா? ஐயா நான் சாப்பிடுற அளவுக்கு அந்த தள்ளு வண்டிக்குலாம் தகுதி இல்ல. நான் போய் அந்த பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன். வாடா. என்னது வரமாடியா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம போலாம். என்னடா ஹோட்டல் இவ்வளவு தூரம் இருக்குது? பரோட்டா இருந்தா எடுத்துருவாங்க. ஆயிடுச்சுங்க. அது ஆயிடுச்சுல எடுத்துருவாங்க. ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சுல எடுத்துருவா. இல்ல காலி ஆயிடுச்சுங்க. ஓ காலி ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்டா. சரி இட்லி இருக்குதா? இருக்குதுங்க. எவ்வளவுங்க? 12 ரூபாய்ங்க. அங்க விட 1/2 ரூபாய் தான்டா அதிகம். சரி 8 இட்லி எடுத்துருவாங்க. எனக்கு 10 ரூபாடா. போதுமா? மோர்ல வேணாங்க. போதுமான்னு கேட்டேன். ஓ சரி. டீ குச்சியா? டீ குச்சி இல்லைங்க. நான் டீ குடிச்சியான்னு கேட்டேன். சரி இல்லை பில்லு கொடுங்க முதல்ல. என்னங்க 27 ரூபா ஓட்டிருக்கீங்க? 12 ரூபாய்க்கு தானே சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டது 12 ரூபாய்க்கு தான். ஜிஎஸ்டி வரி 15 ரூபா. மட்டும் 27 ரூபா. இதுக்கு சார் சொன்ன வார்த்தைங்க பாருங்கடா. சரி உட்றா உட்றா. சார் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. சார் உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்களா? இல்லைங்க சாதா ஃபோன் தான் இருக்குங்க. அப்படிங்களா? சரி வைஃபை ஆன் பண்ணு. வைஃபை ஆன் பண்ணு. வைஃபை ஆன் பண்ணிட்டுங்க. சாமியாரே போ சாமியாரே. சார், இங்க மெரினா சாமி ஒருத்தர் இருக்காராமா. அவரு நம்ம இளைஞர்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்றாராமா. அவங்கள போய் கேட்டு பார்க்கலாம். காதலோரு கச்ச கச்சா கண்ண முன்னா கொச்ச கச்சா. காதலோரு கச்ச கச்சா கண்ண முன்னா கொச்ச கச்சா.
சாமி வணக்கங்க சாமி. உங்களுக்கு என்ன வேணும்? சாமி நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை விரும்பிட்டு வரேன். திடீர்னு அந்த பொண்ணு என் கூட பேசுறது இல்லைங்க சாமி. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வெஸ்டர் ரசம்னு சொல்லு, அசிங்கத்தை அழகுன்னு சொல்லு, அழகா ஐஸ்வர்யான்னு சொல்லு, உனக்கு பிடிச்சதை பிடிக்கலன்னு சொல்லு, உனக்கு பிடிக்காத பிடிச்சதுன்னு சொல்லு. அப்பதான் அவங்களுக்கு அது பிடிக்கும். சில தடவை நீ அழுகிற சூழ்நிலை வந்தா அவங்க உன்னை ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். சில தடவை அவங்க அழுகிற சூழ்நிலை வந்தா நீ அவங்கள ஏமாத்தன்னு அர்த்தம். காதலிக்கும் போது ரெமா மாதிரி இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்பி மாதிரி இருக்கணும். உனக்கும் மாடா. ஓட்டுக்கணும். ஹலோ சார். சொல்லுப்பா என்னாச்சு? சார் இங்க டர்பாலிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னடா சொல்றதா வந்துட்டேன். டேய் ஊருக்கு கூப்பிடுங்க, தூக்க இருக்க இவனை தூக்குடா. முடியலடா டேய். அடோ ஆபத்து இந்த பக்கம்டா. தூக்குடா. சார் உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குதுங்க சார். அவருக்கு ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுங்க சார். உங்க யாரும் கிட்ட ஓ நெகட்டிவ் பிளட் இல்ல. சார் எங்கிட்ட இருக்குங்க சார். சார் உங்க ஸ்டூடெண்ட்க்கு இப்ப சரியாச்சு சார். தேங்க்யூ சார். இப்ப நல்லா இருக்கியா? சார் ரொம்ப நன்றி சார். உங்களை எவ்வளவுதான் நான் கிண்டல் பண்ணாலும் எனக்கு ரத்தத்தை கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நானே உங்களோட சேர்ந்துட்டு உங்களை கிண்டல் பண்ணிருக்கேன் சார். சாரி சார். பரவாயில்லப்பா பரவாயில்ல. தம்பி தம்பி படிக்கும் போது இதெல்லாம் பண்ற சகஞ்சுப்பா. இதெல்லாம் படிக்கும் போது திருத்திக்கணும். நானும் இந்த காலேஜ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். படிக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் நடந்தா போய் படிப்பேன். இப்ப யூகே ராஜான்னு ஒருத்தர் எங்க தலைவர் முன்னாடி போவார். நாங்க ஒரு ரயில் போட்டி மாதிரி போவோம். அதுல பாருப்பா ரத்னசாமின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் 10 பாயிண்ட் சொன்னாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒன்னாச்சுன்னு சொல்லுவாரு. அதை வச்சு நாங்க அவருக்கு ஒன்னாச்சா பட்ட பேர் வச்சே கூப்பிட்டோம். அவர் அழுகாத குறைய அவர் கிண்டல் வேற பண்ணோம். இந்த விளைவுதான் உங்க விட்டு அனுபவிக்கிறேன் தம்பி. நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்பி கிடைக்கும். புரியுதா தம்பி? ஆசிரியர்கள் எப்பவுமே மாணவர்கள் ஏணிப்படையதான்ப்பா இருப்பாங்க. உங்களை எப்பவுமே துன்பு நடத்துன்னு வந்துக்க மாட்டாங்க. சரியா? என்னாச்சும் பிடிச்சி நல்லா மாடசாமி நான் தான்டா. தண்ணி எடுத்துட்டு வாடா. முடியாதா? போக்கி அடிச்சா எலி செத்து போச்சு டீச்சர். பொட்டு நல்லா இருக்கா? நீட்டா இருக்கா? பொட்டு நீட்டா இல்ல டீச்சர், ரவுண்டா தான் இருக்கு. சரி இருக்காரு. சரி ஒட்டகம் என்ன குடுறா? ஒட்டகம் இல்ல டீச்சர். நான் ஒட்டகம் கேக்கல, ஒட்டருக்கு கம் இருந்தான்னு கேட்டேன். இல்ல டீச்சர். சரி பில்ல எப்படி இருப்பான் தெரியுமா? பில்லு வச்சிருப்பான் டீச்சர். பில்ல உன்ன மாதிரி இருப்பான். கவனிங்க. நம்ம நாளைக்கு போன வாரம் சொன்ன மாதிரி சென்னைக்கு ஒரு நாள் டூருக்கு போறோம். எல்லாம் நாளைக்கு வந்துடுங்க. அப்போ அடுத்த சீன் மெர்னாபி.